ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆக்ஸிலரி வேர்ப்ஸ். ஆக்ஸிலரி வேர்ப் வந்து நம்ம 3 கிளாஸிஃபை பண்ணலாம். 11 பிரைமரி ஆக்ஸிலரி வேர்ப்ஸ், 9 மாடல் ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் அண்ட் 4 semi-modal ஆக்ஸிலரி வேர்ப்ஸ். ஃபர்ஸ்ட் என்னென்ன வேர்ப்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். பிரைமரி ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் am, is, are, was, were, have, had, has, do, does, did. Modal auxiliary verbs shall, should, will, would, can, could, may, might, must. Semi-modal verbs ought to, used to, need, dare. Primary auxiliary verb இதை வந்து 3 நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். be verbs, do verbs and have verbs. இதில் வந்து present and past formல இருக்கும். am, is, are வந்து present form be verbs, was, were வந்து past form be verbs, do, does வந்து present form do verbs, did வந்து past form do verb, have, has வந்து present form have verbs, had வந்து past form have verb. Primary auxiliary verb sentencesல எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். I am sorry for what I have done. He is a great player. You are never too old to learn. He was elected as chairman. The children were playing with a ball. He has bought some fruits. Our guests have arrived. I had not seen him for 15 years. I do not feel like going out today. Does your job fulfill your expectations? Did you have a nice holiday? டோட்டலாக 9 மாடல் ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் இருக்கு. ஸோ ஒரு மாடல் ஆக்ஸிலரியும் சென்டென்ஸில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத இப்போ எக்ஸாம்பிள்ஸோட டீட்டெயிலாக பார்க்கலாம். ஷால் எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா ஃபியூச்சரிட்டி, இன்டென்ஷன், சஜஷன், த்ரெட் ஆர் காஷன். ஃபியூச்சரிட்டி அப்படின்னா எதிர்காலம். எக்ஸாம்பிள், ஐ ஷால் மீட் மை ஃப்ரெண்ட் டுமாரோ. நான் நாளை என் நண்பரை சந்திப்பேன். இன்டென்ஷன் நம்ம நோக்கத்தை வெளிப்படுத்துவது. எக்ஸாம்பிள், யூ ஷால் ஹாவ் அ கிஃப்ட். உங்களுக்கு ஒரு பரிசு இருக்கும். சஜஷன் நம்மளுடைய பரிந்துரை. எக்ஸாம்பிள், ஷால் வி கோ ஃபார் அ வாக் நவ். நாம் இப்போது ஒரு நடைக்கு செல்வோமா. த்ரெட் ஆர் காஷன் அச்சுறுத்தல் அல்லது எச்சரிக்கை. எக்ஸாம்பிள், யூ ஷால் பி என்கொயர்ட் நவ். நீங்கள் இப்போது விசாரிக்கப்படுவீர்கள். ஷுட் எந்த பிளேஸ்ல யூஸ் ஆகும் அப்படின்னா ஆப்ளிகேஷன் ஆர் நெசசிட்டி. ஆப்ளிகேஷன் கடமையை வந்து உணர்த்துவதற்காக. யூ ஷுட் ரெஸ்பெக்ட் யோர் எல்டர்ஸ். உங்கள் மூப்பர்களை மதிக்க வேண்டும். அப்புறம் நெசசிட்டி நம்ம தேவையை வந்து அவங்க கிட்ட சொல்றதுக்காகவும் பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிள், you should not write on the walls. நீங்கள் சுவர்களில் எழுதக்கூடாது. will எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா futurity, request, prediction and promise. futurity அதான் எதிர்காலத்தை சொல்றதுக்காக. எக்ஸாம்பிள், tomorrow will be a holiday. நாளை விடுமுறை இருக்கும். request கோரிக்கைக்காக யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், will you come to my home tomorrow? நீங்கள் நாளை என் வீட்டிற்கு வருவீர்களா. prediction நம்மளுடைய கணிப்பை சொல்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், he will have visited his parents by now. அவர் இப்போது தனது பெற்றோரை சந்தித்திருப்பார். நெக்ஸ்ட், promise வாக்குறுதி கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், I will surely accompany you. நான் நிச்சயமாக உங்களோடு வருவேன். would இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா wish, request, preference, improbable condition and habitual action in the past. wish நம்ம விரும்புறத சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், I would like to go to the playground. நான் விளையாட்டு மைதானத்திற்கு செல்ல விரும்புகிறேன். request கோரிக்கையை செலுத்துவதற்கு யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், would you take me along with you? நீங்கள் என்னை உங்களுடன் அழைத்து செல்வீர்களா. preference நம்மளுடைய விருப்பத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், I would rather write than saying. நான் சொல்வதை விட எழுதுவேன். improbable condition ஒரு சாத்தியமற்ற நிலையில யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள்,
இஃப் ஐ வர் ரிச் ஐ வுட் ஸ்டார்ட் அன் ஆர்ஃபனேஜ். நான் பணக்காரனாக இருந்தால் நான் ஒரு அனாதை இல்லத்தை தொடங்குவேன். ஹேபிச்சுவல் ஆக்ஷன் இன் த பாஸ்ட், கடந்த காலத்தில் நமக்கு பழக்கமான ஒரு நடவடிக்கையை பற்றி சொல்லும் போது யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், they would swim in river in the village. அவர்கள் கிராமத்தில் ஆற்றில் நீந்துவார்கள். கேன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா எபிலிட்டி, பெர்மிஷன், ரிக்வெஸ்ட் அண்ட் பாசிபிலிட்டி. எபிலிட்டி நம்மளுடைய திறனை வெளிப்படுத்துவது. எக்ஸாம்பிள், ஐ கேன் வாக் மோர் டிஸ்டன்ஸ், என்னால் நிறைய தூரம் நடக்க முடியும். பெர்மிஷன் அனுமதி பெறுறதற்காக யூஸ் பண்ணுவோம். கேன் ஐ லீவ் த கிளாஸ் நவ், இப்போ நான் கிளாஸ்ல இருந்து வெளியே போகலாமா. ரிக்வெஸ்ட் பரிந்துரைக்காக யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், கேன் யூ டேக் மீ டு த பார்க், என்னை பார்க்குக்கு கூட்டிட்டு போவீங்களா. பாசிபிலிட்டி நமக்கு சாத்தியமானதை சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், த ஸ்டேடியம் கேன் பி எம்டிட் இன் 5 minutes, 5 நிமிஷத்துல இந்த ஸ்டேடியமை காலி பண்ண முடியும். குட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா டு எக்ஸ்பிரஸ் அ பாஸ்ட் எபிலிட்டி, பெர்மிஷன், ஃபார்மல் ரிக்வெஸ்ட் and possibility. Express a past ability, கடந்த கால திறனை வெளிப்படுத்து. Example, he could pass the exam but he did not think so. அவனால் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும், ஆனா அவன் அப்படி நினைக்கல. பெர்மிஷன் அனுமதி கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், you could go now, இப்ப நீ கிளம்பலாம். ஃபார்மல் ரிக்வெஸ்ட் முறையான கோரிக்கை செலுத்துவதற்கு யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், could you please come and stand here, தயவு செஞ்சு இங்க நிக்கிறீங்களா. பாசிபிலிட்டி இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். எக்ஸாம்பிள், the flying object could not be a bird, அங்க பறந்துட்டு இருக்க பொருள் பறவையாக இல்லாமலும் இருக்கலாம். மே எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா பெர்மிஷன், பாசிபிலிட்டி, விஷ் அண்ட் பர்பஸ். பெர்மிஷன் அனுமதி பெறுறதற்காக யூஸ் பண்ணுவோம். மே ஐ கோ, நான் போகலாமா. பாசிபிலிட்டி இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். எக்ஸாம்பிள், இட் மே ரெயின் டுமாரோ, நாளைக்கு மழை வந்தாலும் வரலாம். விஷ் நம்ம விரும்புறத வெளிப்படுத்துறது. எக்ஸாம்பிள், ஐ மே பிகம் அ டாக்டர், நான் ஒரு மருத்துவரா ஆகலாம். பர்பஸ் ஒரு நோக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், we do yoga so that we may be healthy, யோகா செய்வோம் ஏன்னா நம்ம ஹெல்த்தியா இருப்போன்றதுக்காக. மைட் எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னா பாசிபிலிட்டி, ரெப்ரோச், சஜஷன். பாசிபிலிட்டி இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். எக்ஸாம்பிள், she might be absent tomorrow, அவன் நாளைக்கு வராம போகலாம். ரிப்ரோச் நிந்தை. எக்ஸாம்பிள், you might have informed the police, நீ போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கலாம். சஜஷன் பரிந்துரை கூறுவதற்காக யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், you might learn first aid, நீ முதலுதவி செய்வதை பத்தி படிக்கலாம். மஸ்ட் எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா நெசசிட்டி, டியூட்டி, ப்ராஹிபிஷன், ப்ராபபிலிட்டி அண்ட் டிடெக்ஷன். நெசசிட்டி நம்ம தேவையை சொல்றதுக்காக. எக்ஸாம்பிள், we must find out an alternative for petrol, பெட்ரோலுக்கு நிகரான ஒரு பொருளை நம்ம கண்டுபிடிக்கணும். டியூட்டி நம்ம கடமையை சொல்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், you must be punctual, சரியான நேரத்துக்கு நீ வந்துடணும். ப்ரொஹிபிஷன் தடை. எக்ஸாம்பிள், we must not criticize, நம்ம விமர்சிக்க கூடாது. ப்ராபபிலிட்டி வாய்ப்பு. எக்ஸாம்பிள், the girl who came must be a stranger, இங்க வந்திருந்த பொண்ணு ஒரு அந்நியராக இருக்கலாம். டிடெக்ஷன் கண்டறிதல். எக்ஸாம்பிள், இட் மஸ்ட் பி அ பிளான்ட் ராபரி, இது ஒரு திட்டமிடப்பட்ட கொலையாக இருக்கலாம். டோட்டலா 4 semi-modal auxiliary verbs இருக்கு. ஸோ அது ஒன்னொன்னும் சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு எக்ஸாம்பிள்ஸோட இப்ப பார்க்கலாம். semi-modal verbs குவாசி மாடல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ought to எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னா டியூட்டி, நெசசிட்டி, அட்வைஸ் அண்ட் ஃபிட்னஸ். டியூட்டி நம்ம கடமையை சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், யூ ought to come in uniform tomorrow, நாளைக்கு நீ சீருடையில வரணும். நெசசிட்டி நம்ம தேவையை சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், we ought to whitewash the house this year, இந்த வருஷம் வீட்டை வெள்ளையடிக்கணும். அட்வைஸ் ஆலோசனை கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், you ought to participate in group discussion to improve your communication skill, உன்னுடைய தொடர்பு திறனை மேம்படுத்துவதற்காக குழு கலந்துரையாடல்ல நீ பங்கேற்கணும். ஃபிட்னஸ்
எக்ஸாம்பிள், யூ ஆட் டு மீட் த டாக்டர் பிஃபோர் ட்ரெக்கிங். நீ மலையேறதுக்கு முன்னாடி ஒரு டாக்டரை போய் பார்த்துட்டு வரணும். யூஸ் டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஒரு பாஸ்ட் ஹேபிட்டை வந்து சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் ஹேபிட் கடந்த பழக்கம். எக்ஸாம்பிள், ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஐ யூஸ் டு கோ ஃபார் ஃபிலிம் எவ்ரி சண்டே. ஒரு காலத்தில் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் கிளம்பி படத்துக்கு போயிடுவேன். நீட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா நெசசிட்டி அண்ட் ஆப்ளிகேஷன். நெசசிட்டி நம்ம தேவையை சொல்கிறதுக்காக. எக்ஸாம்பிள், வி நீட் குட் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு நல்ல நண்பர்கள் வேண்டும். ஆப்ளிகேஷன் கடமையை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், ஷீ நீட்ஸ் டு கோ டு த டாக்டர். அவள் மருத்துவரிடம் செல்ல வேண்டும். டேர் வந்து போல்ட்னஸ் அண்ட் சேலஞ்ச் அப்போ யூஸ் பண்ணுவோம். போல்ட்னஸ் துணிச்சல். ஐ டேர் டு டச் த ஸ்னேக். பாம்பை தொட நான் துணிகிறேன். சேலஞ்ச் சவாலாட்ட. எக்ஸாம்பிள், ஹவு டேர் யூ டேக் மை பேப்பர்ஸ். எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னோட பேப்பர்லாம் எடுப்பீங்க. ரீகேப். இந்த வீடியோவில் 3 டைப்ஸ் ஆஃப் ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் பார்த்துருக்கோம். பிரைமரி ஆக்ஸிலரி வேர்ப், மாடல் ஆக்ஸிலரி வேர்ப் அண்ட் செமி மாடல் ஆக்ஸிலரி வேர்ப். எல்லா வேர்புமே சென்டென்ஸில் எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தென் மறக்காம பிரின்சஸ் லிட்ரேரியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.